வகையான மேடுபடுகளிலும் பயணித்தேன். இப்ப எனக்கு வந்து மிஸ்கின் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு. மிஸ்கின் அவர்கிட்ட பூபேஷ் அப்படின்னு ஒரு தம்பி வந்து அமெரிக்காவில் வந்து சிலிகான் சர்க்கிள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணான். எனக்கு தெரியும் அவனுக்கு வந்து அங்க வந்து அவன் வந்து 3.5 லட்சமோ 4 லட்சமோ சம்பளம் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. மிஸ்கின் தான் அவனுக்கு ஒரு 20,000 ரூபாய் கூட சம்பளம் கிடையாது. அப்புறம் எல்லா வேலையும் சரி, நான் தான் மிஸ்கின் ஆபீஸ் போனா எனக்கு இலை போட்டு அவன் தான் பரிமாறுவான், இலை எடுத்து போய் அவன் தான் போடுவான். ஆனா நீங்க அவன் பார்த்தீங்கன்னாவே அப்படியே கட்னா ரத்தம் வரல, அந்த கலர்ல இருக்கும். அவ்வளோ ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரு பையன். அவன் அப்பா வந்து எஸ்பி, சென்னையில எஸ்பி அந்த பையன். அவன் ஒரு நல்ல மிஸ்கின் வந்து கொடைக்கானல் போறத பத்தி அவங்க டீம்ல இருக்கிற சொல்றாரு, நீங்க எல்லாம் கொடைக்கானல் போயிடுங்க, நான் வந்து ஒரு ஃபிளைட் பிடிச்சி மதுரைக்கு வந்துடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. பஸ்ல ஏறிடுங்க, காலைல கோயம்பேட்டில் பஸ் பிடிச்சி திருச்சி போய் அங்கிருந்து பஸ் பிடிச்சி எல்லாம் ரூட்லாம் சொல்றாரு. எல்லாம் முடிஞ்சோடனே அந்த பையன் மட்டும் சொல்றான், சார் ஒரே நிமிஷம் சார், நான் என் லைஃப்ல பஸ்ல போனதே இல்லை, நான் வந்து ஓன் கார் வச்சுக்கிறேன், நீங்க ஃபிளைட்ல வந்துடுறேன், நான் நேரடியாக கார்ல வந்துடுறேன். இப்ப சமீபத்தில் மிஸ்கின் நிறைய கெட்ட வார்த்தை பேசி ஒரு பெரிய பிரச்சனையாச்சு தெரியுமா? அது எவ்வளவு பேர் பாத்தீங்க? கம்மியா தான் பாத்துக்கிறீங்க, நீங்க உண்மையிலேயே பாத்தீங்க. அது பெரிய சர்ச்சையாச்சுல, அவ்வளோ கெட்ட வார்த்தை சொல்லி அந்த பையனை திட்டுறாரு. திட்டிட்டு இன்னையோட எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு இருந்தாரு. அவன் கதி கரெக்டான். நான் என்னதான் கேட்டேன், நான் கார்ல வந்தாருன்னு சொன்ன அவ்வளவுதான். என்ன பிரச்சனைனா அவர் சொல்றாரு, நீ ஒரு பஸ்ல போனாதான் ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போட்டு பஸ்ல எப்படி சமாதானம் ஆகலாம்னு உனக்கு தெரியும். நீ ஒரு பஸ்ல போனாதான் ஒரு நெல்லு வித்து மடியில காசு வச்சுன்னு போற ஒரு விவசாயி அதை எப்படி அந்த கோமனத்தோட சேர்த்து பிடிச்சிவான்னு உனக்கு தெரியும். அவங்க 100 விஷயம் சொல்றாரு. இது கார்ல போனா அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப மனிதர்களையே வாசிக்காமல் நீ எப்படி ஒரு பிலிம் எடுக்க முடியும் கேட்கிறேன். பிரமாதமான பிரச்சனை. அதான் கேட்கிறேன். என்னன்னா நாங்க இந்த படிக்கிறவங்களுக்கு மனித அனுபவம் ரொம்ப கம்மி. அதை நாங்க எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு வகையில நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம வந்து ரொம்ப கான்சியஸா அதை தேடி தேடி போக வேணாம். இந்த காம்பவுண்டுக்கு வெளியே போகலாம், நம்ம காலையில 6 மணிக்கு போய் வெளியே உட்காந்து மனிதர்கள்லாம் இப்படி போறாங்க வராங்க நம்மளே வேற அப்படிலாம் நம்ம கான்சியஸா தேடணும். அதாவது அனுபவங்கள் என்பது எங்க இருந்து வேண்டுமானாலும் கிடைக்கலாம். ஒண்ணுமே இல்லை சார், உங்க கூட படிக்க 15 வயசுலயே உங்க கூட வந்தாங்க பையன், நீங்க அவன் கூட உட்காந்து ஒரு இரவு முழுக்க பேசுறது இல்லை, அவனுடைய கதையை சொல்றாங்க. அதை விட ஒரு மகத்தான மனித அனுபவம் இருந்தாங்க. எங்க அப்பா நான் ஏன் இங்க வந்தானா அப்படின்னு அவன் ஆரம்பிச்சாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நாவலுக்கு சமம். அப்படி அனுபவங்கள் கிடைக்கும். அனுபவங்கள் நாம நினைக்கிற மாதிரி தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, அது எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கலாம். பிளஸ் வாசிப்பின் மூலமாக இன்னும் பெரிய மகத்தான இரட்டிப்பான அனுபவங்களை அடையலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது ஒவ்வொருத்தரும் இந்த கருத்துல மாறுபடும்.